எனக்கு வயசாயிட்டதுனாலயோ இல்ல இந்த காலு இப்படி ஆயிட்டதுனாலயோ தெரியல, மனசளவுல சரி எது தப்பு எதுன்னு எல்லாமே இப்ப புரிஞ்சுக்கிச்சுமா. ஆனா திவாகருக்கும் கிருபாவுக்கும் இதுவரைக்கும் எதுவும் புரியவே இல்லம்மா. அவங்க 2 பேரும் அந்த பழைய அவமானத்தை, நடந்த அந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை. அதனாலதான் பெண்களை இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு துச்சமா மதிக்கிறானுங்க. சரிக்கு சமமா பொண்ணுங்களை உட்கார வச்சு பேசணும்னா அவங்க மறுபடியும் நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு நினப்பு அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே தாமா இருக்கு. நானும் எவ்வளவு தடவை அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணியும் பார்த்துட்டேன். ஆனா நடக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டுல இப்படித்தாமா நடக்கும். இதையெல்லாம் பெருசா ஒண்ணு எடுத்துக்காத. ஒவ்வொரு முறையும் அவங்கள திருத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணி தோத்து போனதுதாம்மா மிச்சம். ஐயா, அவங்க எடுத்த தப்பான முடிவை வச்சு எல்லா பொண்ணுங்களையும் இப்படி நடத்துறது எப்படி சரியாகும்? நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா அவங்களுக்கு இன்னும் அது புரியலையே. கண்டிப்பா ஒரு நாள் என் பசங்க மனசு திருந்துவாங்க. பொம்பளைங்களை மதிப்போடையும் மரியாதையோடையும் நடத்தணும். அதாம்மா என்னோட ஆசை. ஆனா அது எப்ப நிறைவேறும்னு தான் எனக்கு தெரியலம்மா. ஐயா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆ ஆ. அப்பா, அக்கா எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு என்னம்மா, நல்லா இருக்காமா. ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா ஆளை காணோம்? ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. ஓ சரி சரி. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. அப்புறம் ஒரு நிமிஷம். இந்துமா, ஆப்பிள் பழம் சாத்துக்குடிமா வாங்கிக்கோ இந்து. இந்தாமா ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுத்துரு. என்ன இது சரியா? இன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத பாரு. இதுல உன் துணி எல்லாம் இருக்கு சரியா? என்னாச்சுமா? எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அம்மா போட்டோ எடுத்துட்டு வரலையா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அதை எப்படிமா மறப்ப? இதோ வச்சிருக்கம்மா. பாருமா. பாரு. ஏதோ பெரிய இடத்துல இருந்து விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. யார் இது? ஓ, இந்து மேடத்தோட அப்பா சாரா? அடேங்க அப்பா, நிறைய பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏ போனா, என்ன இது? இல்லக்கா, மன நிறைவா கை நிறைய பழம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவாயிருக்குமே. ஐயோ, அவ்வளவெல்லாம் ஆகலம்மா. எப்பா போதும். நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அவரால் முடிஞ்சது அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுக்காக இப்படியா பேசுவீங்க? இந்து, என்ன நீ நின்றுட்டே இருக்க? அப்பாக்கு ஏதாவது சாப்பிட எடுத்து வந்து கொடு. ஐயா,
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேம்மா. வந்த வேலை முடிஞ்சதுல அப்ப கிளம்புங்க. மா என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா இதுவும் என்னோட வேலைதாம்மா. ஏமா நான் யாருக்குமா செய்யறேன்? நம்ம வீட்டுக்கு செய்யறேம்மா. அம்மா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். சட்டை பளபளன்னு ஜொலிக்குது. இதை போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சா அழுக்காயிடாது? கலக்கிட்டா போச்சு. இது இந்தி எடுத்து கொடுத்த சட்டை, அதான் சும்மா பளபளன்னு மின்னுது. அண்ணே ஆ? நீ கட்டி இருக்கிற வேட்டி கூட புதுசா பளபளன்னு இருக்கேண்ணே. ஆ? அதுல பெயிண்ட் பட்டா பாழாயிடுமேண்ணே. ஆ, ஆ. அதையும் கைட்டு வச்சுட்டு வேலையை பாருங்க. தம்பி கரெக்டா சொல்லிட்டாப்ல. தம்பி அதையும் கட்டிடுறேன். கூட்டு போய் காட்டுறேன். சரிண்ணே. அண்ணே வாங்கண்ணே வாங்க. இப்ப பாருங்க ஆ. நம்ம வேலையை. வாங்க.